எவ்விதம் அவன் முந்திய படைப்பை துவங்குகின்றான் என்பதை பாருங்கள். முதலாவது மனிதன் படைக்கப்பட்டது எப்படி என்று பாருங்கள். பின்னர் பிந்திய படைப்பை எப்படி ஆண் பெண் இணைத்து அவன் துவங்குகிறான் என்பதை பாருங்கள். ஆணோ பெண்ணோ துணையோ இல்லாமல் நான் உங்களை படைத்தேன், மண்ணிலிருந்து படைத்தேன். பின்னர் ஒரு துளியிலிருந்து படைத்தேன். தான் விரும்பிய விதத்தில் படைக்கும் ஆற்றல் மிக்கவன். நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கவுண்ட் குறைஞ்சிருக்குது, அதனால் உங்களுக்கு பிள்ளை கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி எனக்கு பிள்ளை இல்லை. உங்கள் கவுண்ட் குறைஞ்சிருக்கனால உங்களுக்கு பிள்ளை இல்லை. கெட்ட அறிவு. மனசுக்கு உடனே பாதகம் ஏற்பட்டது. மானக்கேடு. மானக்கேடான விஷயங்கள் பக்கம் நீங்கள் செல்லக்கூடாது. நீங்கள் புனித பயணம் மேற்கொள்வீர்களானால் இறைவனுடைய பாதையில் எனக்கு அவ்வளவு நன்மைகளும் வேண்டும் என்று அந்த பாதையின் பக்கம், உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது, ஆசீர்வாதங்களின் பக்கம் திரும்பும் பொழுது மானக்கேடானங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். மனதுக்கு எவையெல்லாம் கஷ்டங்களை தருமோ கேள்விகளை தருமோ இந்த மானக்கேடான அறிவு, கல்வி, மனிதர்களுடைய பேச்சுக்கள் அவ்வளவுமே விட்டு விலகுங்கள். இவ்வளவுமே உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எனக்கு சுகமான ஒரு சந்ததி வேண்டும் என்ற அந்த மனதில் இருக்கக்கூடிய அவ்வளவுமே அடித்துவிடும். நம்பிக்கை கொள்ளும்போது உருவாகின்றது. அதற்கு எதிராக நிராகரிக்கும் பொழுது அந்த இறைவன் கொடுத்த வரத்தையும் அவன் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் மூடிவிடுகின்றீர்கள், அடித்து விடுகின்றீர்கள். இந்த பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.